நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த பயிற்சி எல்லாருமே எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் எடுத்துக்கலாம். அது பருவம் அடைஞ்சவங்களாம் இந்த பயிற்சி எடுத்துக்கலாம். அதுவும் முக்கியமாக இளைஞர்கள்லாம் ரொம்ப இந்த பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா இது வாழும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் நமக்குள்ளே தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு தான் தியானமே. காலம் கடந்து நம்ம அந்த தீட்சைகளை எடுத்துக்கிட்டு பயிற்சிகளை செஞ்சால் பலன் இருக்காது. ஏன்னா அவங்கக்கிட்ட உயிர் சக்தி குறைவாக இருக்கும்போது அது எப்படி பலன் அளிக்கும்? அதிகமான சக்தியை பெற்றிருக்கீங்க. அப்போ அந்த அதிக சக்தி உங்களுக்குள்ளே விளைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்ல ஒரு உரம் போட்ட ஒரு நிலம் உங்கள்கிட்ட எது போட்டாலும் விளையும். அந்த விளையிற ஒரு பொருளை நீங்கள் விளைய வச்சு நீங்கள் அந்த அறுவடை செஞ்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இளமையிலேயே நீங்கள் இந்த நிலத்தை பயன்படுத்தி உங்கள் உடல் நலமோ மனநலமோ பாதுகாத்துக்கலாம். ஆன்மாவை விழிப்படை செய்யலாம். இந்த உடல்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா என்னன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தான் சொல்கிறேன். உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவை நீங்கள் என்னென்னலாம் பயிற்சி செய்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு பயிற்சிகளுமே உடலுக்கு நன்மை பயக்குமா அப்படிங்கிறத விட இந்த குண்டலினி யோகம் உங்களுக்குள்ள நன்மையை பயக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா இது உயிர் சக்தியில் நீங்கள் தியானம் பண்ணுறீங்க. இந்த உயிர் சக்தி உங்களுக்குள்ளே விளையுது. அந்த விளையிற சக்தியை இன்னும் விளைய வச்சு அதை பண்படுத்துங்க, அதை பக்குவப்படுத்துங்க, அதை மேன்மைப்படுத்துங்க. அதை நீங்கள் மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களையும் பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்குள்ள ஆற்றலை உருவாக்கிக்கிங்க. இந்த விஞ்ஞானத்தையும் நீங்கள் அறிஞ்சிக்கிறதுக்கு இது அவசியமாக இருக்குது. ஞானத்தை அடைவதற்கும் இது அவசியமாக இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் இது உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருது. அதனால் நீங்கள் இந்த பயிற்சிகளை செய்துக்குங்க. பலன்கள் அற்புதமானது, அருமையானது, சுகமான வாழ்க்கைக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியானது. தியானம் பண்ணுறவங்களாம் ரொம்ப கடினமாக இருப்பாங்க, முரட்டுத்தனமாக இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எதையும் வெறுத்திருப்பாங்க, எதையுமே பற்று இல்லாமல் இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. பற்று இல்லாமல் இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கை முறையோடு வாழணும். இந்த இல்லற கடமைகளை நம்ம வாழணும், சந்தோஷமாக வாழணும், மற்றவங்க மனநிலையிலிருந்து பார்த்து வாழணும். இதெல்லாம் தான் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால் இந்த பயிற்சியை எடுத்து நீங்கள் பக்குவப்படுவீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சந்தோஷம்.